சூழ்நிலையை முன்னிறுத்தி, ஏதோ ஸ்தோத்திர வீண் பேச்சுக்களை முன்னிறுத்தி, உலக ஆசைகளை முன்னிறுத்தி, உலக காரியத்தை முன்னிறுத்தி அதை நேசி என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ நம்மளை பின்மாற பண்ணுகிறது பிசாசு. இதுதான் வஞ்சக ஆவி என்று யோவான் சொல்லுகிறார். எனவே உங்களை எதெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் வைக்கிறதோ, எதெல்லாம் தேவ சமூகத்தில் இன்னும் உங்களை ஆழமாக ஸ்தோத்திர தேவனோடு தொடர்பு கொள்ளாமல் வைக்கிறதோ அது உலகமாக இருக்குது பிரதர், அது உலகமாக இருக்குது சிஸ்டர். அதில் நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு ஜெப கூட்டத்துக்கு நம்ம கலந்து கொள்கிறோம், 1 ஹவர் ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் இல்லை 1/2 ஹவர் ஜெபிக்கிறோம், ஜெப கூட்டம் முடிந்து விட்டது. ஆனால் 4 மணி நேரம் அதுக்கப்புறம் தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா நாம் ஜெபித்தும் பயனில்லை. இப்போ நம்ம ஸ்தோத்திர உலகத்து மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ அந்த ஜெப கூட்டம் முடிந்து விட்டது அல்லது திருச்சபை ஆராதனை முடித்து விட்டதுன்னா கொஞ்ச நேரம் பேசலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா வீணான வார்த்தை அதிகமாக இது யாருக்கே பேச பேச கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கிறதுன்னு பவுல் சொல்றார். இப்போ கிறிஸ்துவின் அன்பு நெருக்கிறதுக்கு பதிலாக உலகத்தின் அன்பு நெருக்கிறது பிரதர். எனவே இந்த நாளில் இந்த காரியத்தில் மனம் திரும்புவோம். ஸ்தோத்திரம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களே அதிகமாக பேசுகிறார்கள். உலகத்துக்குரிய காரியத்தவே நிறைய பேசுகிறான் அப்படின்னா அவர் உலகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்படின்னு சொல்லுங்களேன். ஒருவேளை அவர் புகழ் பெற்ற ஊழியர்களாக இருக்கலாம், அது புகழ் பெற்ற ஸ்தோத்திரம் உங்களை வெளி பார்வையில் பயங்கரமான ஆவிக்குரிய மனிதனாக கூட காணப்படலாம். ஆனால் அவர்கள் தேவனத்தில் அதிகமாய் நேரம் செலவழிக்கும் பொழுது தேவ வாசனை வீசும், தேவனை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படின்னு சொல்லுங்களேன்.